பேர் சந்திரசேகர். சென்னையிலேருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். ஸோ இப்போ எல்லாரும் வந்து அரௌண்ட் இம்பார்ட்டன்ட் யூ ஆர் வெரி வெரி லக்கி இன்னைக்கு மீட்டிங்ல வந்தவங்க எல்லாமே. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, கிசான் வந்து 6th ஆனிவர்சரி 6 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த விஷயத்த வந்து சென்னை ஆபீஸ்ல நாங்க சூப்பரா கொண்டாடி இங்க இருக்கோம். ஆபீஸ்ல தான் இருக்கோம் இப்ப கூட. ஸோ மீட்டிங்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. இங்கனும் ஆபீஸ்ல தான் இருக்கோம். ஸோ நீங்க வந்து வந்த இந்த இனிய நாள்ல உங்களுக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேடல் இருக்கும். ஏதோ ஒரு வாண்ட் இருக்கும். ஏதோ ஒண்ணு நம்ம அச்சீவ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்காக நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் எதனா வருமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம இருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பா இருக்கும். சோ தயவு செய்து என்ன பண்றீங்கன்னா, இந்த விஷயத்த கொஞ்சம் கேட்டுக்கோங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கோங்க. அதுபடி நம்ம செய்தோம்னா, ஐ am very sure about it. You are fulfilling 100% of your dreams. Why? Because this is one of the greatest opportunity you are going to get. அருமையான ஒரு வாய்ப்பு இது. ஏன்னா நம்ம கனவுகள் எல்லாமே வந்து இதுல ஃபுல்ஃபில் ஆகும். அது போல வந்து நம்மளுக்கு அருமையான ஒரு நம்ம சீனியர் கீ டைரக்டர் மிஸ்டர் முஸ்தபா குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். சார் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஏதோ இங்கே கனெக்ட் ஆகிருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனம் 6வது வருஷம் கம்ப்ளீட் பண்ணி 7வது வருடத்தில் அடியெடுத்து வச்சுருக்காங்க. உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு நிறுவனமாக இருக்குது. இந்த நிறுவனத்தில் உங்கள் நண்பர் உறவினர்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் வந்திருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க கண்டிப்பா உங்களுடைய முழுமையை கொடுங்க. உங்களுடைய முழு நேரத்தை கரெக்டா ஒரு 45ல இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மாதிரி தான் என்னுடைய நேம் கேப்டன் முஸ்தபா. நான் சென்னையில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கே. கீ சிஸ்டர்ஸின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைப்பது உங்கள் நண்பன் கேப்டன் முஸ்தபா. இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க வந்த மாரி நான் கடந்த ஒரு 1.25 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாரி என்னோட நண்பர் அழைப்பை ஏற்று இங்க வந்து ஒரு முழுமையான ஒரு ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்ண விளைவு, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ் பண்ணிட்டு, ஒரு மிகப்பெரிய உள்ள சக்சஸ் பண்ணது மட்டும் இல்லாம, இந்த கம்பெனில ஒரு கீ சீனியர் டைரக்டரா நான் வந்து இருக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமா, பெருமையா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த 1.25 வருஷம் என்னுடைய உழைப்ப என்னுடைய முழுமையை நான் இங்க குடுத்ததின் விளைவு தான் அதுக்கான காரணமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் உங்களுக்காக இந்த இடத்துல உங்க நண்பர்கள், உறவினர்கள் மூலமா கிடைக்கப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்றத ஒரு 40 to 50 மினிட்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய நம்ம இது மாதிரியான ப்ரோக்ராம் மீட்டிங் வந்து லிங்க் யாராவது ஷேர் பண்ணி நீங்க பார்த்துருக்கலாம். அது மாதிரி இது நினைச்சிடாதீங்க. உங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையில எப்படி வந்து உங்களுடைய திருமண நாள, உங்களுடைய பசங்களுடைய பிறந்த நாளை எப்படி லைஃப்ல மறக்க மாட்டீங்களோ, அதே மாதிரி இந்த நாள நிச்சயமா உங்க வாழ்நாள்ல மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாளா, அப்படிப்பட்ட ஒரு நேரமா இந்த நேரம் இருக்கும். அப்படிதான் எங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சு இன்னைக்கு மிகப்பெரிய சக்சஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீ சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வேர்ல்டு லெவல்ல நம்ம எடுத்துட்டு போயிட்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிசினஸ் ப்ரோக்ராம் மக்கள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அந்த சிஸ்டத்தின் சார்பாக உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். தெளிவான ப்ரோக்ராம் நம்ம கொடுக்க போறோம். என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்றதா சார்? தெளிவா மட்டும் சொல்லுங்க சார். தெரியுது சார். நீங்க கண்டிப்பா சார். கீ சிஸ்டம் விசன் டு விக்டரி. இங்க வந்து கீ சிஸ்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைய முடியுன்றத இந்த தலைப்பை நம்ம கொடுத்துருக்கோம். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை தான் நம்ம ஃபுல்லா தெரிவிக்க போறோம். வெல்கம் டு த டிஜிட்டல் வேர்ல்டு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய விஷயமா நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் வேர்ல்டா மாறி போயிடுச்சு. நம்மளுடைய பாக்கெட்டே இன்னைக்கு உலகமா மாறி இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு அற்புதமான சிஸ்டத்தை இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த பிசினஸ்ல எப்படி இன்கம் ஏர்ன் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம இந்த பார்க்க போறோம். கிரிப்டோ அசெட் அப்படின்றது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அசெட்னு நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா, இன்னைக்கு கோல்ட வந்து நம்ம அசெட்னு சொல்லலாம், லேண்ட வந்து நம்ம அசெட்னு சொல்லலாம். இது என்னடா கிரிப்டோ அசெட் அப்படின்னு போட்டுருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு டிஜிட்டல்ல நம்ம ஒரு அசெட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் இந்த கிரிப்டோ அசெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிரிப்டோ அசெட்டை வந்து எப்படி இன்னைக்கு நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி அடைய போறோம், ஃபியூச்சர் எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்க போறோம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். இந்த டிஜிட்டல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிசான் அப்படின்ற ஒரு அற்புதமான கிரிப்டோ கரன்சி உலகத்தில் மிகப்பெரிய டெவலப் பண்ணிக்கிட்டு ஒரு சிஸ்டம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் இன்னைக்கு பெரிய லெவல்ல டெவலப் பண்ணிருக்காங்க. அதுல கிசான் அப்படின்ற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்ம ப்ராஜெக்ட் மெயின் நோக்கமா இருக்கு. கிசான் அப்படின்ற கிரிப்டோ கரன்சி 2020ல லான்ச் பண்ணது. இந்த கிசான் கிரிப்டோ கரன்சி ரிச் கிரவுட் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி டெவலப்மென்ட் ப்ரோகிராமாக 2024ல இன்ட்ரோ듀ஸ் பண்ணி
கிசான் ப்ரோ அப்படின்ட்டு 2026ல லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸ்க்கு முன்னாடி கிசான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நியூ ப்ராஜெக்டை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த இதை பற்றி தான் நம்ம இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிகள் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பேப்பர் மணி அப்படின்னு நீங்க போட்டுருக்காங்க. எக்கனாமிக் அனலைஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடைசி தலைமுறை, அதாவது பேப்பர் பணத்தை பார்த்த கடைசி தலைமுறை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா அது நம்ம தான் இருப்போம். அது எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியில் நம்ம பாடமா படிச்சுட்டு இருக்கோம். முன்னாடி எப்படி பணம் யூஸ் பண்ணாங்க, எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பேப்பர் பணத்தை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டரியில் படிக்கக்கூடிய காலங்கள் வரப்போது. அது வெகு விரைவில், அதாவது நம்ம தலைமுறைக்கு அப்புறம் கண்டிப்பா இருக்காது. நிச்சயமா நம்மளே வந்து பார்க்க போறோம். பேப்பர் மணி இல்லாத ஒரு உலகத்தை பார்ப்போம். இப்பவே பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி கேஷ்லெஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான டிஜிட்டல் கரன்சி அப்படின்றது வந்துருச்சு. அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். இப்ப எவல்யூஷன் ஆஃப் மணி அப்படின்றது, இப்ப மணி எப்படி பணம் எப்படி பரிணாமம் அடைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் நம்ம வந்து ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் சின்ன வயசுல. அது என்ன அப்படின்னா பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க. அது பண்டமாற்று முறைன்னா என்னன்னா, ஒருத்தர் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே விவசாய குடும்பத்தில் இருந்திருப்பாங்க. ஒருத்தர் நெல் விளைய வச்சிருப்பாரு, இன்னொருத்தர் காய்கறி விளைய வச்சிருப்பாரு. நெல்லை கொடுத்துட்டு அரிசியை கொடுத்துட்டு காய்கறி வாங்குறதும், காய்கறி கொடுத்துட்டு அரிசி வாங்குறதுமா தான் அந்த பண்டமாற்று முறையா இருந்தது. அதை நம்ம பாட புத்தகத்துல எல்லாம் படிச்சிருப்போம். அதுக்கு அடுத்தபடியா என்ன நடந்தது அப்படின்னா, பொருளுடைய மதிப்பு வித்தியாசப்படுது. ஒருத்தருடைய பொருள் இன்னொருத்தருக்கு தேவைப்படாத ஒரு பொருளா இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பொருளை மாற்றிக்கிறதுல நிறைய ப்ராப்ளம் ஏற்படும் போதுதான் அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, கோல்டை வந்து நாணயமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ராஜாக்கள் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டை வந்து நாணயமா பயன்படுத்தினாங்க. அதை நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மெட்டல் நாணயம் அப்படின்னு சொன்னாங்க. மெட்டல் காயின், அதாவது சில்வரா, கோல்டா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பித்தளையா, அலுமினியமா, இந்த மாதிரி எவர் சில்வரா, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மெட்டல் நாணயங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சோம். மெட்டல் நாணயத்தினால என்னெல்லாம் பிரச்சனை வந்தது அப்படின்னா, வெயிட் அதிகமா ஜாஸ்தியா இருக்கும்போது, கேரி பண்றது ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும்போது அதுக்கு மாற்றமா கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பேப்பர் மணி. இந்த பேப்பர் மணின்றது இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேப்பர் மணினால என்னெல்லாம் பிரச்சனை வந்தது? இப்போ பாத்தீங்கன்னா 2000 நோட்டு இருந்தது, இப்ப இல்லாம போச்சு. 1000 நோட்டு இருந்தது, இப்ப இல்லாம போச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இல்லாம போயிடும் அப்படின்றாங்க. அது எப்படின்னா, இப்ப நம்ம டிஜிட்டல் கரன்சி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இதே மாதிரி இந்த பேப்பர் மணி ஒரு காலத்துல காண போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் நீங்க மாற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா என்ன வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாஸ்டிக் காஸ்ட். அதாவது இப்ப பேப்பர் மணி நம்ம கேரி பண்றது லேக்ஸ் அண்ட் லேக்ஸா எடுத்து போறது ரொம்ப கஷ்டமா இருக்கிற சுச்சுவேஷன்ல ஏடிஎம் கார்டு, அதாவது கிரெடிட் கார்டு, அந்த மாதிரி கார்டு சிஸ்டம் கொடுத்து நம்ம ஏடிஎம்ல போயிட்டு பணம் எடுக்கிற மாதிரியான சிஸ்டத்தை உருவாக்குனாங்க. அது பிளாஸ்டிக் கார்டா கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லக்கூடிய, இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பேடிஎம், ஏடிஎம், சாரி இது கூகுள் பே, போன் பே, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் டிஜிட்டல் கரன்சியா நம்ம பயன்படுத்தி இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கரன்சி உலக நாடு முழுக்க மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டிஜிட்டல் கரன்சின்றது இப்ப கூகுள் பே, போன் பே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் அப்படின்னா இந்தியாவில் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதர் கண்ட்ரில நம்ம பண்ணும்போது டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அதிகமாகும். அதனால அதிகபட்சமான பணத்தை டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும்போது தான் இதுக்கு மாற்றமா ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டதா கிரிப்டோ கரன்சி சொல்லக்கூடிய நம்ம இப்ப பார்க்க போறோம். அடுத்த டெக்னாலஜி பத்தி பார்க்க போறோம். அதுதான் கிரிப்டோ கரன்சி. இப்ப எவல்யூஷன் ஆஃப் மணி அப்படின்றது பார்ட்டர் சிஸ்டத்துல ஆரம்பிச்சு இப்ப பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிங்கிற அளவுக்கு நம்ம டெவலப் ஆயிட்டோம். இந்த கிரிப்டோ கரன்சின்றது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னா, இனி வரப்போற 100-150 வருஷத்துக்கு கண்டிப்பா கிரிப்டோ கரன்சி ஒரு டெக்னாலஜி தான் மிகப்பெரிய ஆட்சி பண்ண போகுது இந்த உலகத்தை அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் டெக்னாலஜி, எப்படி பணமும் பரிணாமம் அடைஞ்சு நம்ம கிரிப்டோ கரன்சி வரைக்கும் வந்திருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம டெக்னாலஜியும் எப்படி டெவலப் ஆயிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேடியோஸ் இருந்தது. அதாவது ஒரு நம்ம ஒரு தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாராவது ஒரு வீட்டுல ரேடியோ இருக்கும், அந்த ரேடியோ மூலியமா அந்த தகவல் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு டெலிபோன் யூஸ் ஆச்சு. டெலிபோன் மூலியமா தெரிஞ்சுக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் வந்ததுங்க. இந்த கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா 1980க்கு முன்ன காலகட்டத்தில் வந்தாலும் நம்ம இந்தியன் மக்கள் வந்து பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன்னா அது கம்ப்யூட்டர் இந்தியாவில் வந்துச்சு அப்படின்னா நிறைய மக்களுடைய வேலை வாய்ப்பு பறி போயிருங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால நிறைய போராட்டங்கள்லாம் நடந்தது அப்படின்றத நம்ம ஹிஸ்டரியில படிக்கிறோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல கம்ப்யூட்டர் இல்லாத உலகமே இல்லை, கம்ப்யூட்டர் இல்லாத வீடே இல்லை அப்படின்றத நம்ம சொல்லலாம். அப்படி கம்ப்யூட்டர் வந்து டெவலப் ஆகி அதை இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி உலக நாடு முழுக்க ஒன்னா இணைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இன்னைக்கு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்கெட்ல எல்லாருடைய பாக்கெட்லயும் ஆட்சி பண்ணிட்டு இருக்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் செல்போன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் போன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் போனுக்கு அப்புறமா நம்ம இந்த ஸ்மார்ட் போன் கையில வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிறது ஒரு சேம் டைம் அந்த செகண்ட்ல நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுதான் இந்த டெக்னாலஜி. அதுக்கு அடுத்தபடியா பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி தான். இந்த டெக்னாலஜியை பத்தி தான், இந்த டெக்னாலஜி தான் இன்னைக்கு உலகத்தை மிகப்பெரிய லெவல்ல டெவலப் பண்ண போற ஒரு அற்புதமான டெக்னாலஜி.
இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் வந்து ரொம்ப நாள் ஆன ஒரு 25 வருஷம் ஆனாலும் இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய லெவலில் இதோடைய பயன்பாடு வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த பணத்துக்கான மாற்றத்தை கிரிப்டோ கரன்சின்னு சொல்லக்கூடிய அந்த பிட்காயின் அப்படின்ற ஒரு கரன்சியை 2008க்கு முன்னாடி இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில வந்து டைப் பண்ணி தான் பண்ணாங்க. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில ஏன் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு பாதுகாப்பான ஒரு டெக்னாலஜி, ஒரு பாதுகாப்பான ஒரு சிஸ்டம். அதாவது இதுல வந்து ஹேக் பண்ண முடியாது, இது டெலீட் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது, எரேஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சேஃபான ஒரு செக்யூரான ஒரு விஷயம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேப்பர்ல நம்ம நோட் பண்ணி வைக்கிறோம். நம்ம பேப்பர்ல நோட் பண்ணி வைக்கிறத நம்ம நினைச்சா அதை அழிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம பேப்பர்ல இருக்கிற மாதிரியே ஒரு டீம் ஒரு 10 பேர் பேப்பர்ல வந்து எழுதி வைக்கிற மாதிரி இந்த சிஸ்டம் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் டோட்டலா வந்து அது வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டெக்னாலஜி தான் இப்ப நம்ம வந்து அடுத்த நம்ம பார்க்க போற கிரிப்டோ கரன்சியை நம்ம பார்க்க போறோம். இந்த கிரிப்டோ கரன்சின்றது இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில உருவாக்கி இன்னைக்கு மிகப்பெரிய சக்சஸா எந்த விதமான டென்ஷனும் இல்லாம பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் இந்த கிரிப்டோ பயன்படுத்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரிப்டோ கரன்சி எப்ப லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னா இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா மதர் கிரிப்டோன்னு சொல்றாங்க. மதர் கிரிப்டோ வந்து பாத்தீங்கன்னா நேம் பாத்தீங்கன்னா பிட்காயின் சொல்றாங்க. இதோட ஷார்ட் நேம் வந்து பிடிசின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இது பிட்காயின் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். பார்த்துட்டு நம்ம தள்ளி விட்டு போயிருப்போம். என்ன காரணம் அப்படின்னா அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கண்டிப்பா உலகத்தை ஆட்சி பண்ண போற ஒரு அற்புதமான விஷயம். எப்படி ஒரு நாள் கம்ப்யூட்டர் யூஸ் இல்ல நமக்கு பயன்படாது அப்படின்னு சொன்ன மக்கள் இன்னைக்கு எல்லாருமே பயன்படுத்துறோமோ அதே மாதிரி பிட்காயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிச்சயம் உலக நாடு முழுக்க எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய காலங்கள் வரப்போது. நாம அதுல முன்னோடியா இருக்கிறோமா அப்படின்றத இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2008ல வந்த ஒரு ப்ராஜெக்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருஷம் தாண்டி நம்ம இந்த விஷயத்தை நம்ம இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கோம். 2008ல லான்ச் பண்ணது. இது யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஃபவுண்டர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் சதோஷி நாகமுண்டா அப்படின்ற ஒரு நபரால் உருவாக்கப்பட்டதுங்க. இந்த டோட்டல் சப்ளை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல 800 கோடி மக்கள் தொகை இருந்தாலும் டோட்டல் சப்ளை பிட்காயின் அப்படின்றது 2 கோடியே 10 லட்சம் காயின் தான் இந்த டோட்டல் சப்ளை இருக்கு. இது 2 கோடியே 10 லட்சம் காயின் தான் உலக நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்த போறோம். இந்த 2 கோடியே 10 லட்சம் காயின் 2008ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி இன்னைக்கு உலக நாடு முழுக்க போயிட்டு இருந்தாலும் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி இருக்கு. ஆனா இங்க முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா வெறும் 5% பீப்புள் மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்க இந்த கிரிப்டோ கரன்சி 2008ல அறிமுகப்படுத்தும் போது இதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது, இதுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 2010ல தான் இதுக்கு ஒரு வேல்யூ ஸ்டார்ட் ஆச்சு. அதோட ஹிஸ்டரி நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. அதாவது பிட்காயின் டே அப்படின்னு சொல்லிட்டு பீஸா டேன்னு சொல்லுவாங்க. 2 பீஸா முதல் முறையா அந்த பிட்காயின் கொடுத்து வாங்கப்பட்டது. 10,000 பிட்காயின் கொடுத்து 2 பீஸா வாங்கினது வரலாறு. இதோட ஹிஸ்டரி போயிட்டு கூகுள் பண்ணி பாருங்க. இதோட ஹிஸ்டரி தெரியும். அப்ப 2010ல வெறும் ₹1 கூட இல்லாத ஒரு பிட்காயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கரன்சி இன்னைக்கு 2026ல நம்ம இருக்கோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட $65 லட்சம் இது வளர்ந்துருக்கு. அதாவது நம்ம இந்தியன் ருபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 65 இருந்து 70 லட்சம் ரூபாய் இது வளர்ந்துருக்கு அப்படின்னா அப்ப யோசிச்சு பாருங்க வெறும் ₹1 இருந்த ஒரு பொருளுடைய ஒரு காயினுடைய மதிப்பு இன்னைக்கு 65 லட்சம் ரூபாய் இல்ல 70 லட்சம் ரூபாய் வளர்ந்துருக்கு அப்படின்னா இதோட வளர்ச்சி மிக பிரமாண்டமான வளர்ச்சி. அதுக்கு காரணம் என்னன்னா சப்ளை டோட்டல் சப்ளை வந்து கம்மியா இருக்கிறதுனால டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கிறதுனால இதோட வளர்ச்சி பிரமாண்டமா வளர்ந்துட்டு இருக்கு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரில வந்து யாரெல்லாம் எந்தெந்த கண்ட்ரிலாம் இதை லீகல் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து, பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி யுனைடெட் தாய்லாந்து, ஜப்பான் அது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரி கிட்டத்தட்ட 180க்கு மேற்பட்ட கண்ட்ரி வந்து லீகல் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நம்ம இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா 100% லீகலா கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லீகலா இல்லீகலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருந்தது. இது வந்து லீகலா பர்ஃபெக்டா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எப்படி இந்தியன் கவர்மெண்ட் இதை எப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐ வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கிரிப்டோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த அவார்ட்ஸ் தான் நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இதுக்கான ரெகக்னிஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் ஹை கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு அசட்டா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்காங்க. எப்படி அசட்டா பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ நீங்க லேண்ட் வாங்கி வைக்கிற மாதிரி கோல்டு வாங்கி அசட்டா பயன்படுத்துற மாதிரி நீங்க கிரிப்டோ கரன்சி அப்படின்றதை நீங்க அசட்டா பை பண்ணி நீங்க வச்சு அது விலையேறும்போது நீங்க சேல் பண்ணி அதை இன்கம் பண்ண முடியும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா 30% டாக்ஸ் கொடுத்திருக்காங்க. நிர்மலா சீதாராமன் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது எப்போ பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 2022ல பண்ணிருக்காங்க. 2022ல 30% டாக்ஸ் பே பண்ணணும். அதாவது நம்ம கிரிப்டோ கரன்சி வாங்கி பை பண்ணி நம்ம கம்மி ரேட்டுக்கு வாங்கி அதிகமான பிரைஸ்ல விற்கும்போது லாபத்துல நம்ம 30% டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்றத இங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா கிரிப்டோவுக்காக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
வெல்கம் டு கிசான் கேஎஸ்என் கிசான் காயின். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா பிட்காயின் அப்படின்னு சொன்னோம். பிட்காயின் தான் உலகத்தில் முதலா இன்ட்ரோடியூஸ் பண்ண காயின், மதர் காயின் சொன்னாங்க. பிட்காயினுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 30,000க்கு மேற்பட்ட கிரிப்டோ கரன்சி வந்தாலும் ஒவ்வொரு கரன்சிக்கு பின்னாடி ஒவ்வொரு ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு கரன்சிக்கு பின்னாடி டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு டீம் இருக்காது, தனிப்பட்ட முறையாக டெவலப் பண்ணுவாங்க. ஆனா வெல்கம் இந்த கிசான் காயினை பொறுத்தவரை இங்க மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் விஷயம் என்னன்னா, நம்மளுடைய குடும்பத்தை குரோத் பண்றதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இந்த கிசான் காயின் லான்ச் பண்ணப்பட்டது. இந்த கிசான் காயின் இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுதான் 2020 லான்ச் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷத்துல அடி எடுத்து வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்திருக்க பீப்புள் உண்மையில ஹாப்பியா இருக்கீங்க. ஏன்னா 7வது வருஷத்துல ஸ்டார்டிங்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த கிசான் காயின் ஃபார்மர் வெல்ஃபேர் காயின் சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா, அதாவது விவசாயத்துக்காகவும் விவசாயத்தை மேம்படுத்துறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சி. ஏன்னா ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சிக்கு பின்னாடி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த கரன்சிக்கு பின்னாடி நிறைய ப்ராஜெக்ட் இருந்தாலும் அதுல மிகப்பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்ல போனா அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்றது தான் இவங்களுடைய மிகப்பெரிய மோட்டவா இருக்கு. அந்த அளவுக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. இந்த கரன்சியை இன்ட்ரோடியூஸ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, சதீஷ் சங்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டர், அவர் தான் கம்பெனியோட சிஇஓ. அவங்க தான் இவங்க இந்த காயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது பார்த்தீங்கன்னா, கிசான் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2020 21/8/2020 பினான்ஸ்ன்ற ஒரு அருமையான ஒரு பிளாக் செயின் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பினான்ஸ்ன்றது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்ல முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணி பாருங்க, பினான்ஸ்ன்றது வேர்ல்டுல நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச். அந்த பினான்ஸோட பிளாக் செயின்ல தான் வந்து நம்ம காயின் வந்து டெவலப் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் காயின் மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லி 2021 இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன லிஸ்டிங் காயின் மார்க்கெட் கேப் அப்படின்றா, இன்னைக்கு எப்படி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கணும், தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுள் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி கிரிப்டோ கரன்சினா என்ன, கிரிப்டோ கரன்சியோட பேக்ரவுண்ட் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காயின் மார்க்கெட் கேப்ன்றது பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த கேஎஸ்என் அப்படின்னு உதாரணத்துக்கு கேஎஸ்என் ப்ரோ கேஎஸ்என் காயின் போட்டீங்க அப்படின்னா இதோட ஹிஸ்டரியை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆட்டிடியூட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆட்டிடியூட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 87% வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளுக்கு கிட்டத்தட்ட 87% வந்து ஆடிட் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு இந்த காயின் இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பாத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியா பேன்கேக் ஸ்வாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது என்ன பேன்கேக் ஸ்வாப் அப்படின்னா, நம்ம காயினை இப்ப கிசான் காயின் அப்படின்றது கிசான் காயினை வந்து நீங்க டைரக்டா நீங்க INR இந்தியன் ருபீஸ் கொடுத்து வாங்க முடியாது. எந்த கிரிப்டோ கரன்சி நீங்க வாங்கணும்னாலும் அது USDT அப்படின்ற ஒரு கிரிப்டோ கரன்சி இருக்கு. அந்த கரன்சியை கொடுத்து தான் நீங்க வாங்கிக்க முடியும். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க கிசான் காயினை உடனடியா வந்து கிசான் காயினை டைரக்டா சேல் பண்ண முடியாது. கிசான் காயின் எந்த ஒரு காயினா இருந்தாலும் USDT பை பண்ணி தான், அதாவது கிசான் காயினை பேன்கேக் ஸ்வாப்ல மாத்தி நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் நம்ம பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் பேன்கேக் ஸ்வாப்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சப்ளை பார்த்தீங்கன்னா 6,30,00,000 காயின் தான் டோட்டல் சப்ளை. எப்படி பிட்காயினுக்கு 2,10,00,000 காயின் இருந்ததோ இதுக்கு வந்து 6,30,00,000 காயின் தான் இருக்கு. சர்க்குலேஷன் சப்ளை பார்த்தீங்கன்னா 5,43,61,610 காயின் தான் டோட்டலாவே 12/7/2021 அந்த டேட்ல கிட்டத்தட்ட இவ்வளவு காயின் வந்து சர்க்குலேஷன் சப்ளை இருக்கு. கிசான் வந்து ஹோல்டர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு காயினுக்கும் பின்னாடி நிறைய ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி கிசானோட ஹோல்டர்ஸ் பாத்தீங்கன்னா 1,35,055 ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இது 12/7/2026 அன்னைக்கு நம்ம கணக்கு எடுத்தது. டெவலப்மெண்ட் ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா துபாயில இருக்கு. கிசான் காயினோட ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா 6 வருஷம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 இயர்ஸ் இதுக்கான ஹிஸ்டரி இருக்கு. எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட் வந்து வந்த உடனே நம்ம அதை டெவலப் பண்றதை விட அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்டரியை பார்த்து தான் நம்ம இந்த இடத்துலயும் நம்ம டிராவல் ஆகணும். அந்த மாதிரி இதுக்கு ஒரு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல 100% டீசென்ட்ரலைஸ்ட் ப்ரோக்ராம்னு சொல்றாங்க. அது என்ன சார் 100% டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா ஒரு தனிநபர் இருப்பாரு, அந்த தனிநபர் கண்ட்ரோல்ல இருக்கும், கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். ஆனா டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா ஒரு தனிநபரோட கண்ட்ரோல்ல இருக்காது, கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது. அது ஒரு சிஸ்டம். எப்போ ஒரு சிஸ்டத்தை நீங்க கனெக்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ணும். அந்த சிஸ்டம் என்ன செய்யணும்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சோ அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா டெவலப் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் என்னென்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய்யும். அதுதான் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் சொல்றாங்க. ஓன் எக்ஸ்சேஞ்ச் கிரிப்டோ பேங்க் அப்படின்ட்டு நம்ம வந்து கிசானுக்கு ஒரு பேங்க் இருக்காங்க. இந்த பேங்க் எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் கிரிப்டோ பேங்க் பிளாட்ஃபார்ம் எப்ப லான்ச் பண்ணாங்கன்னா 7/1/2026. இந்த கிரிப்டோ பேங்க் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பையிங் பண்ணலாம், செல்லிங் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம். அதாவது இப்ப கிரிப்டோ கரன்சின்னு சொல்லிட்டுனா நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும், சில பேருக்கு அனுபவம் இருக்காது. அனுபவம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க பை பண்ணி வச்சு ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வாங்குற லாபத்தை லாபம் கிடைச்சா சேல் பண்ணலாம். சில பேர்
எக்ஸ்பர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ட்ரேட் பண்ணுவாங்க. ட்ரேடிங் வந்து அனுபவம் இருந்தால் மட்டுமே செய்வாங்க. அனுபவம் இல்லாதவங்க கண்டிப்பா அதுல பெரிய அளவுல நஷ்டமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க உங்களுடைய அனுபவத்தை வச்சு இதை வந்து ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 விதமான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட் மேப் கிசானுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 2020 லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 2030 வரைக்குமான ரோட் மேப் கொடுத்துருக்காங்க. 2026 வரைக்கும் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை அப்படியே 100% பண்ணிருக்காங்க. 27, 28, 29, 30 நீங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பண்ண போறாங்க. இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்க படிச்சு பாத்தீங்க. இது நிறைய இதை பத்தி தகவல் உங்க நண்பர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து யாரு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த ப்ராஜெக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதீஷ் சங்கவான் சார் தான். இதுதான் கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. இந்த ப்ராஜெக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 2020 அதாவது 20/5/2020 லான்ச் பண்ணப்பட்டது. டோட்டல் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எவ்வளவு இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 22,000 பேர் வந்து ஆல்ரெடி இருக்காங்க. இதோட ஆபீஸ் வந்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கு. இந்த இப்போ நம்ம பார்க்க போற அற்புதமான ப்ராஜெக்ட் இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தது 2 விதமான ப்ராஜெக்ட் பார்த்தோம். இப்போ நம்ம சிஸ்டத்தோட 3வது ப்ராஜெக்ட். இந்த 3வது ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல சக்கப்போல் போட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் அப் பண்ணி கரெக்டா ஒரு 48வது நாள் கம்ப்ளீட் பண்ணி 49வது நாள் நம்ம இருக்கிறோம். இந்த 49வது நாள்ல இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, ஃபாரின் லெவல்ல பெரிய லெவல்ல டெவலப் பண்ணிட்டு ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம் தான் இந்த கிசான் ப்ரோ அப்படின்ற ஒரு அற்புதமான நியூ குளோபல் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு வேர்ல்டு வைடா பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்டை எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 4/7/2026 fully decentralized global opportunity. இது என்னன்னா ஏற்கனவே சொன்னேன் டீசென்ட்ரலைஸ்ட் சொன்னேன் இல்லையா. இது டீசென்ட்ரலைஸ்ட் ப்ராஜெக்ட்ன்றதால இந்த சிஸ்டத்தை யாரும் தனிப்பட்ட நபர் கண்ட்ரோல் பண்றது கிடையாது. இப்போ நம்ம நிறைய பேருக்கு இங்க ஒரு கேள்வி இருக்கும். இங்க வந்து ஒரு கம்பெனில நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பிசினஸ்ல இன்கம் நம்ம ஓனர் நினைச்சா நமக்கு தரலாம், இல்ல ஓனர் நமக்கு நினைக்கிறதுனால தர முடியாது. இங்க வந்து இந்த சிஸ்டம் என்ன சொல்லுன்னா நம்ம குப்பனா சுப்பனா ராமசாமி எல்லாம் தெரியாது. சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த சிஸ்டம் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் ஆட்டோமேட்டிக்கா டீசென்ட்ரலைஸ்ட் அடிப்படையில ஜெனரேட் பண்ணி இன்கம் தரக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் இந்த டீசென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை உருவாக்குனவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் சதீஷ் சங்கவான் சார் தான். இவங்க தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. இந்த கிசான் ப்ரோடைய டோக்கன் ஓவர்வியூ அப்படின்றது கிசானோட இந்த நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிசான் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஷார்ட் நேம் வந்து எப்படி பிட்காயின் பிடிசியோ அதே மாதிரி கிசான் ப்ரோ வந்து கேஎஸ்என் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளாக் எந்த பிளாக் செயின்ல இதை கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா பிஎஸ்சி ஸ்கேன்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த பிஎஸ்சி ஸ்கேன்ல போயிட்டு நீங்க வெரிஃபை பண்ணலாம். இந்த காயின் டோட்டல் சப்ளை எவ்வளவு, இதுக்கு பேக்ரவுண்ட் என்ன இருக்கு, என்ன ப்ராஜெக்ட் இருக்கு, எவ்வளவு ஹோல்டிங் பண்றாங்க, எல்லாமே நீங்க டிரான்ஸ்பரண்டா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதோட இனிஷியல் சப்ளை பாத்தீங்கன்னா 6,30,000 இருக்குங்க. வேர்ல்டுலே நம்பர் 1. அதாவது இன்னைக்கு பிட்காயின் இருக்கிறதுல கம்மின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற கிசான் ப்ரோ தான் உலகத்திலேயே மிகப்பெரிய குறைவான காயினா இருக்கு. இந்த குறைவான காயினா இருக்கிறது விளைவு இன்னைக்கு இந்த காயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது வெறும் 4 ரூபாய்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு ரேட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து காயின் மார்க்கெட் எவ்வளவு பேர் செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 1 ரூபா 12 ரூபா $1 தாண்டி 112 ரூபாய் இன்னைக்கு ரேட் இருக்கு. வெறும் 48 நாள்ல 4 ரூபாய் இருந்து 112 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. மக்கள் வந்து பயங்கர பாஸ்டா வந்து இதுல வந்து கனெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. அதுதான் இதோட வளர்ச்சிக்கான மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக்கேஜஸ் பாத்தீங்கன்னா இங்க நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னா மினிமம் $100 இருந்து மேக்ஸிமம் $10,000 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். $100 அப்படின்றது வெறும் 10,000 ரூபாயில இருந்து 10,500 ரூபாயில இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். டெய்லி RWB சொல்றாங்க. அது என்ன RWB னா ரிட்டர்ன் வித் பிரின்சிபல். அதாவது 0.4% வந்து 0.7% வரைக்கும் நமக்கு இன்கம் ஜெனரேட் பண்ணி தராங்க. அது என்ன 0.4 0.7 அப்படின்றது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். RWB பண்றது ரிட்டர்ன் வித் பிரின்சிபல் வந்து 2.5%. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்க $100 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு $250 வரைக்கும் உங்களுக்கு இன்கம் ஜெனரேட் பண்ணி தருவாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒர்க்கிங் இன்கம் இருக்கு. இந்த ஒர்க்கிங் இன்கம் மூலமா 2.5x அதாவது ரெண்டும் சேர்த்து 5 மடங்கா சம்பாதிக்கலாம். உதாரணத்துக்கு $100 நீங்க உள்ள போட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்க வேலை பண்ணல அப்படின்னா 2.5 மடங்கும், ஒர்க் பண்ணுனா 2.5 மடங்கும் சேர்ந்து 5 மடங்கா இன்கம் ஜெனரேட் பண்ணி தராங்க. அதுதான் இங்க காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். இங்க இன்கம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 6 விதமான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. ஒன்னு RWP இன்கம், அதுக்கு அடுத்து டைரக்ட் இன்கம், போஸ்டர் இன்கம், லெவல் இன்கம், அப்ளைன் இன்கம், ரேங்க் போனஸ்.
இங்க மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, நிறைய கம்பெனில நிறைய பிளான் எல்லாமே இருந்தாலும் கூட, இங்க மிகப்பெரிய ஒரு சூப்பரான சப்போர்ட் சிஸ்டம் என்னன்னா, அப்ளைன் இன்கம். இங்க நிறைய கம்பெனில என்ன பண்ணுவாங்கன்னா, டவுன்லைன் நம்ம கீழ பிசினஸ் பண்றக்கூடிய பிசினஸ் மூலியமா மட்டுமே நமக்கு இன்கம் இருக்கும். இங்க நம்மள இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு, அவர இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு, அவருக்கு மேல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. இந்த மாரி 3 பேரோட 3 அப்ளைன்ல இருந்து ஒரு இன்கம் தராங்க. அந்த இன்கம் தான் மிகப்பெரிய இன்கமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா RWP இன்கம் ஃபர்ஸ்ட் செல்ஃப், அதாவது நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்களோ 0.4% ஸ்டார்ட் அப் ஆகும். 0.4% இருந்து 0.7% வரைக்கும் நம்மளோட இன்கம் ஜெனரேட் பண்ணிக்கலாம். RWP ஜெனரேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். டைரக்ட் இன்கம் பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க டைரக்டா ஒருத்தர் ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா 5% கிடைக்கும். டைரக்டா நீங்க ஒருத்தர் மட்டும் இல்லைங்க, 100 பேர், 200 பேர், 500 பேர், 1000 பேர் கூட நீங்க டைரக்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். எவ்வளவு பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் ஒருத்தர்ட்டேயும் அவர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாரு, $100 பண்ணாருன்னா $5 கிடைக்கும், $1000 பண்ணா $50 கிடைக்கும், $10,000 பண்ணா $5,000 கிடைக்கும். அது மாதிரி ஒருத்தர்ட்டேயும் 5% நமக்கு ரெஃபரல் இன்கமா கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியா போஸ்டர் இன்கம். இந்த போஸ்டர் இன்கம் தான் ஏற்கனவே சொன்னேன், 0.4ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணையில 0.4 ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 0.5, 0.6, 0.7 இருக்கும். அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, $100, $1000, $2000 நீங்க வந்துட்டு உங்களுக்கு கீழ ஒருத்தர் $100 டைரக்டா நீங்க பிசினஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.4ல இருந்து 0.5% ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் அப் ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒருத்தரா இருக்கலாம், இல்ல 10 பேர் $100 போட்டு உங்களுக்கு $1000 கூட வந்துக்கலாம். அதாவது டைரக்ட் பிசினஸ் $1000 இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ $5000 பிசினஸ் டைரக்டா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.5 இருந்து ஆட்டோமேட்டிக்கா 0.6க்கு உங்க ஐடி கனெக்ட் ஆயிடும். அதுக்கு அடுத்தபடியா $10,000 உங்களுக்கு கீழ டைரக்ட் பிசினஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தரா இருக்கலாம், இல்ல 10 பேர்ல இருந்து $1000 டோட்டலா $10,000 டைரக்ட் பிசினஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.7%க்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஐடி கிரியேட் ஆயிடும். அதாவது ஒரு டைம் நீங்க உங்க ஐடி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0.7% கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நீங்க 1 லட்சம் இல்லங்க 1 கோடி ரூபாய் நீங்க முதலீடு பண்ணாலும் உங்க வாழ்நாள் முழுக்க உங்க ஐடி 0.7% எலிஜிபிள் ஆயிடும். எக்ஸாம்பிளுக்கு 0.7% நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க அப்படின்னா 0.7% அப்படின்னா உங்களோட இன்கம் 21% உங்களோட இன்கம் இருக்கும். 10 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மாசத்துக்கு 2,10,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 லட்சம் ரூபாய் நீங்க முதலீடு பண்ணி உங்களோட முழு உழைப்பை கொடுத்து முழு நேரம் உங்களோட உழைப்பை கொடுத்தா கூட 10 லட்சம் ரூபாய் மாசம் 2,10,000 சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது கேள்விக்குறியா இருக்கும். அதுக்கு உங்களுடைய உழைப்பும் உங்க ஃபேமிலியோட உழைப்பும் சேர்ந்து இருந்தால் மட்டுமே சாத்தியமா இருந்தா அது ஒரு கேள்விக்குறி. ஆனா இங்க வெறும் 10 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி 7% எலிஜிபிலிட்டி ஆயிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,10,000 சம்பாதிக்க முடியும்னா இத பத்தி அனலைஸ் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க, சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். செல்ஃப் பேக்கேஜ் உங்களுடைய ஆப்ஷன், எவ்வளவு வேணாலும் நீங்க பேக்கேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெவல் இன்கம். ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான இன்கம். நிறைய கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு 5 லெவல் 10 லெவல் இன்கம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க 50 லெவல் இன்கம். நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம ஒரு 10 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 10 நெக்ஸ்ட் 100 1000 2000 போயிட்டு 50 லெவல் பிசினஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம டீம்ல டோட்டலா குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர், 50 லட்சம் பேர், 1 கோடி பேர் கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்ப 50 லெவல்ல இருந்து நமக்கு இன்கம் வருதுன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டைரக்டா நீங்க ஒரு 10 பேரை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. 10 பேர் என்ன பேக்கேஜ்ல வந்தாலும் வரட்டும், வந்த பேக்கேஜ்ல இருந்து அவங்க எவ்வளவு இன்கம் சம்பாதிக்கிறாங்க, RWP எவ்வளவு வாங்குறாங்களோ அதுல இருந்து 10% அப்படின்றது. எக்ஸாம்பிளுக்கு உங்க கீழ ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் பண்றாரு, அவர் மாசம் 12,000 ரூபாய் வாங்குறாரு அப்படின்னா உங்களுக்கு 1,800 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க 10 பேரை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க $100 கூட இருக்கலாம். ஆனா உங்களுக்கு கீழ வந்த ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் 10 பேர் 10 லட்சம் ரூபாய் பண்ணினாங்கன்னா ஒருத்தர் இருந்து 1,800 ரூபாய்னா 18,000 ரூபாய் வெறும் லெவல் இன்கம், ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் மட்டுமே கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியா இந்த 10 பேரும் ஆளுக்கு 10 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வெறும் 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் பண்ணா செகண்ட் லெவல்ல இருந்து எவ்வளவு இன்கம் கிடைக்கும் அப்படின்னா கணக்கு கூட போட்டு பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய இன்கம் இருக்கு. இதே மாதிரி 50 லெவல் நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கு. கோடி பயந்துறாதீங்க. கண்டிப்பா இங்க வாய்ப்புங்கிறது எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா சக்சஸ்ஃபுல் பண்றோமோ எல்லாருக்குமே இந்த இன்கம் கிடைக்கும் அப்படின்றத நீங்க சொல்லிக்கிறேன். அடுத்தபடியா அப்ளை இன்கம். ரொம்ப முக்கியமான இன்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அப்ளை இன்கம் இங்க அதாவது வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ப்ராஜெக்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்ளைன்றது இப்ப ஸ்டார்ட் பண்ண, அதாவது எக்ஸாம்பிளுக்கு
இப்ப நீங்க இருக்கீங்க, உங்கள டைரக்ட்டா ரெஃபர் பண்ணியிருப்பாரு ஒருத்தரு. அவரு எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, அவரு எவ்வளவு RWP வாங்குறாரோ, அதுல இருந்து 5% ப்ராஃபிட் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு, நான் அப்ளைன் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு ரூ. 5,00,000 சம்பாதிக்கிறேன். ஒரு ரூ. 10,00,000 சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இல்ல, கண்டிப்பா அந்த ஃபியூச்சர்ல ரூ. 10,00,000 சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப ரூ. 10,00,000 5% அப்படின்னா, எவ்வளவுன்னு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ரூ. 50,000 கிடைக்கும் ஃபிரெண்ட்ஸ். உங்க டவுன்லைன்ல கிடைக்கிற மேட்டரே கிடையாது. உங்க அப்ளைன்ட்டு இருந்து அவரு எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ, அவர் வருமானத்துல இருந்து 5% கிடைக்கும். டைரக்ட் அப்ளைன். அதுக்கு அடுத்தபடியா அவங்க அப்ளைன் இன்ட்ரோடியூஸ் பண்ண அப்ளைன் எடுத்து அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ, சாரி RWP எவ்வளவு வாங்குறாரோ, அதுல இருந்து 3% கிடைக்கும். அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ற அப்ளைன்ல இருந்து 2% கிடைக்கும். அதாவது ஆக மொத்தத்துல டோட்டலா 10% கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யோசிச்சு பாருங்க. 10 ஃப்ரெண்ட்ஸ் 10% அப்படின்றது மிகப்பெரிய ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு ஒரே ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்ஃப் பிசினஸ். உங்களுடைய பிசினஸோட வால்யூம் $2,500 இருக்கும். அதாவது $2,50,000 உங்க ஐடி எப்ப ஜெனரேட் ஆகுதோ உடனே நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க $100, $200, $500 வந்து எப்ப நீங்க $2,500 கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ அந்த செகண்ட்ல இருந்து உங்க 3 அப்ளைல இருந்து இன்கம் ஜெனரேட் ஆயிடும். அதுக்கு இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, உங்களுக்கு கீழ டைரக்டா 5 பேர் இருக்கணும். அது $100 இருக்கலாம், $200 இருக்கலாம், $1,000 இருக்கலாம். எப்படியோ ஒரு 5 டைரக்டா இருந்தா உங்களுக்கு எல்லா, அதாவது அப்ளை 3 அப்ளை இன்கம் ஜெனரேட் ஆயிடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விஷயம். நிறைய கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா, பைனரி அப்படின்ற ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. உலகத்திலே மிகப்பெரிய சக்சஸ் ஃபார்முலா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பைனரி இன்கம் சொல்லுவாங்க. அந்த பைனரி இன்கம் வந்து பாத்தீங்கன்னா, இதுல எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஒரு இன்கம் வச்சிருக்காங்க. இது நிறைய இன்கம்ல இது ஒரு முக்கியமான இன்கம். இங்க எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க ஒரு 10 பேர் டைரக்டா ரெஃபர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு நபர், யாராவது ஒரு நபர் XYன்னு வச்சுக்கோங்களேன். அந்த யாரோ ஒருத்தர் நல்ல பவர்ஃபுல்லா பயங்கரமா ஸ்ட்ராங்கா பிசினஸ் பண்றாரு. அவர்கிட்ட இருந்து 50% பிசினஸ் வால்யூமா எடுத்துக்கும். அதுக்கு அடுத்து 9 பேர் சின்ன சின்ன டீம் இருக்கலாம். அந்த சின்ன சின்ன டீம்ல இருந்து ஒரு 50% அதாவது எடுத்துக்கிட்டு $3,000 சிங்கிள் லெக்லையும் $3,000 மத்த எல்லா லெக்லையும் சேர்த்து நீங்க $6,000 பிசினஸ் வால்யூம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு $150 போனஸ் கிடைக்கும். இது வந்து ஒரு சேலரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க செய்யற பிசினஸ்க்கு டெய்லி இன்கம் வந்துருது. இது அடிஷனலா இதை கம்ப்ளீட் பண்ணும்போது, உங்க டீம் மூலியமா கம்ப்ளீட் பண்ணும்போது $150 கம்ப்ளீட் பண்றீங்க. இது ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,000, அதாவது லெஃப்ட்ல 10,000, சிங்கிள் லெக்ல 10,000, மத்த லெக்ல சேர்த்து $10,000 பிசினஸ் வந்துச்சுன்னா $400. மூணாவது ரேங்க் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $1,200. $1,200 அப்படின்றது கிட்டத்தட்ட $1,20,000. இந்த மாதிரி டோட்டலா 10 ரேங்க் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது 10வது ரேங்க் கிட்டத்தட்ட 10,000 $10 லட்சம் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய். நல்லா புரிஞ்சுங்க. வெறும் ரிவார்ட்ஸா மட்டுமே, போனஸ் ரேங்க் போனஸா மட்டுமே $10,000 கிடைக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி எத்தனை கோடி சம்பாதிச்சிருக்க முடியும் அப்படின்றத இங்க பாத்துங்க. மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின் பேமெண்ட். இது சிஸ்டம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100% டீசென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி பிளாக் செயின்ல தான் பேமெண்ட் கிரெடிட் பண்றாங்க. மினிமம் வித்ட்ராவல் பாத்தீங்கன்னா $1 இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க $100 $200 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கலாம். எவ்வளவு பண்ணினாலும் உங்களுக்கு $1 வந்துருச்சு அப்படின்னா நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 24 வித்ட்ராவல் பண்ணலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. $1 வந்து $10,000 வரைக்கும் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். எவ்ரி 1 ஹவருக்கு ஒருக்கா வித்ட்ராவல் பண்ணக்கூடிய எவ்வளவு இன்கம் வித்ட்ராவல் பண்ணாலும் 1% பர்னிங் ஆயிடும். இது டாக்ஸ் சொல்லிருக்காங்க. டாக்ஸ் கிடையாது. நம்ம காயினோட குவாண்டிட்டியை குறைக்கிறது பர்னிங் டெக்னாலஜி சொல்றாங்க. அதுக்கு 1% போயிடும். இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 90 டேஸ்க்கு ஒருக்கா ஒரு டைரக்ட் ரெஃபரல் நீங்க கம்பல்சரி கொடுத்துருக்கணும். அதாவது நீங்க எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணி நீங்க பிசினஸ் பண்ணிருக்கீங்க. 10 பேர் 20 பேர் உங்க பிசினஸ்ல வந்துருக்காங்க டைரக்டா. எப்படி வந்தாலும் 90 நாள் கம்ப்ளீட் ஆகும்போது அட்லீஸ்ட் ஒரு டைரக்ட் ரெஃபரல் கொடுத்திருந்தா உங்களோட இன்கம்க்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வந்துட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா இந்த பிசினஸை எப்படி கனெக்ட் பண்ண போறோம், இந்த பிசினஸ்க்குள்ள எப்படி நம்ம பிசினஸ்ல ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னு உங்க நண்பர் உங்களை இந்த அழைப்பை ஏற்று வந்தீங்களா, அந்த நண்பர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுப்பாங்க எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா. இதுல வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட வேலட்ஸ் இருக்கு. எப்படி நம்ம INR வந்து இந்தியன் ருபீஸ் எப்படி கூகுள் பே, போன் பே மூலம் ஆப் டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இன்னைக்கு கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்றதுக்குன்னு பல வேலட்ஸ் இருந்தாலும் நாங்க ரெக்கமெண்ட் பண்றது ஒரு 4 வேலட்ஸ் ரெக்கமெண்ட் பண்றோம். இது பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிளே ஸ்டோரா இருந்தாலும் சரி, ஆப்பிள் ஸ்டோரா இருந்தாலும்
போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டோக்கன் பாக்கெட், ட்ரஸ்ட் வாலெட், மெட்டாமாஸ்க், சேஃபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வித வேலெட்ட வந்து நாங்க ரெஃபர் பண்றோம். இந்த வேலெட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்க புதுசா வந்த நண்பர்களுக்காக சொல்றேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேலெட்ட டவுன்லோட் பண்ணும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க கிட்ட கூட இருந்து பார்த்து ஒரு 12 பிரைவேட் கீ இருக்கும். அந்த 12 பிரைவேட் கீயை பத்திரமா வாங்கி வச்சுங்க. இந்த பிரைவேட் கீன்றது உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். இந்த பிரைவேட் கீன்றது உங்களுடைய சொத்து பத்திரத்தை எப்படி நம்ம பத்திரப்படுத்தி வீட்டுல பத்திரப்படுத்தி வைப்போமோ அதை விட பல மடங்கா நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும். அந்த 12 பிரைவேட் கீ ஏன் பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய மொபைல் உங்க கையில இருக்கிற வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்ல. உங்க மொபைல் இன் கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அந்த 12 பிரைவேட் கீ இருந்தா அடிஷனலா புதுசா வாங்கக்கூடிய மொபைலை நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக இது ரொம்ப சேஃபா பாதுகாப்பா பத்திரமா வைக்கணும். இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் இந்த பிசினஸ் பத்தி நிறைய நாலேஜ் எடுத்துக்கலாம். நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அற்புதமான சிஸ்டம் இங்க இருக்கு. அதுதான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்ன கீ சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கீ சிஸ்டம் அப்படின்றது எதுக்குன்னா, எந்த ஒரு ப்ராஜெக்டும் ஸ்டார்ட் பண்ணா அந்த ப்ராஜெக்ட் பின்னாடி பல பேர் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருந்தால் மட்டுமே அந்த சிஸ்டம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்தை சரியா படிச்சா மட்டுமே வாழ்க்கையில மிகப்பெரிய சக்சஸ் பண்ண முடியும். அப்படி எந்த கம்பெனிலும் எந்த சிஸ்டம் இல்லாத போது இன்னைக்கு நமக்கு கிசான் தீரிச்சுக்கிறவுல ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம் கீ சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இன்னைக்கு வேர்ல்டு வைடா கொண்டுட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட கடந்த 1.5 வருஷமா டே ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம ஒவ்வொரு நாளும் இதுக்கான ட்ரைனிங் 6:30 to 7:30 ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைனிங்ன்றது உங்க வாழ்க்கையில நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், நாலேஜ் இல்லாம இருக்கலாம், யாரா இருந்தாலும் ஜீரோல நீங்க வந்தா கூட இங்க மிகப்பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டம் இந்த கீ சிஸ்டம். இந்த கீ சிஸ்டத்துல நீங்க கனெக்ட் பண்றதுக்கு உங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை வெறும் $10, அதாவது $10 அப்படின்றது இந்தியன் ருபீஸ்ல வெறும் 1000 ரூபாய். ஒரு நாளைக்கு டீ குடிக்கிற காசு கூட கிடையாது. வெறும் 1000 ரூபாய் நீங்க கொடுத்து இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா இந்த பிசினஸ் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, கிரிப்டோனா என்ன, நாலேஜ் எல்லா நாலேஜ் A to Z உங்களுக்கு டே பை டே சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. சொல்லி கொடுக்குறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கீ ஃபவுண்டர் 9 பேர் கீ ஃபவுண்டர்ஸ், மிகப்பெரிய சாதனையாளர்கள், மிகப்பெரிய எக்ஸ்பர்ட், மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் 9 பேர். அது மட்டும் இல்ல ஒரு 40 கீ சீனியர் டைரக்டர்ஸ் இருக்காங்க, லீடர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சி கொடுக்கறது தான் இந்த கீ சிஸ்டம். அதுக்கு நீங்க ஜாயின் பண்ணும்போதே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு அடிஷனலா ஒரு $10 இமெயில ஸ்டார்ட் பண்ணி உள்ள வந்துருங்க. நிறைய நாலேஜ் எடுத்துட்டு மிகப்பெரிய சக்சஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. இந்த பிசினஸ் யாரெல்லாம் நமக்கு டெவலப் பண்ணி கொடுக்குறாங்கன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீ சிஸ்டம் இருக்காங்க. இந்த கீ சிஸ்டம்ல யார் இருக்காங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபவுண்டர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் கீ டைரக்டர், சீனியர் கீ டைரக்டர்ஸ், இந்த மாதிரி பலதரப்பட்ட லீடர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் மூலியமாகவும் நேரடி ப்ரோக்ராம் மூலியமாகவும் ஈவெண்ட்ஸாகவும் நிறைய விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணி கான்ஃபரன்ஸ் மீட்டிங்காகவும் அவார்ட்ஸாகவும் நிறைய ரெகக்னேஷன் கொடுக்குற அற்புதமான சிஸ்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறதா இந்த சிஸ்டம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பாத்தீங்கன்னா ஜூம் மீட்டிங் மட்டும் இல்லாம இங்க மிகப்பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மிக பிரமாண்டமான ஒரு ஈவெண்ட்ஸ் இருந்தது. திருச்சியில மெகா ஈவெண்ட் ரெகக்னேஷன் ப்ரோக்ராமா இருந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனிக்கு எம்டி எங்க இருக்காங்கன்னா அமெரிக்கால இருக்காரு, லண்டன்ல இருக்காரு, ஜப்பான்ல இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம எம்டி ஒரு இந்தியன் மட்டும் இல்லைங்க, நம்ம கூட எப்ப கூப்பிட்டாலும் வந்து நிக்கிற ஒரு அற்புதமான ஒரு எம்டி நமக்கு கிடைச்சிருக்காரு. சதீஷ் சங்குவான் சார் இந்த ப்ரோக்ராம் மெகா ஈவெண்ட்ல வந்து திருச்சியில் நடந்த இந்த ஈவெண்ட்ல வந்து கலந்துக்கிட்டு ஒன் டே ஃபுல்லா எங்க நம்ம கூட இருந்து மிகப்பெரிய ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாம சக்சஸ் பண்ணி அது மட்டும் இல்லாம 9 ஃபவுண்டர்ஸ்களுக்கும் ரெகக்னேஷன் பண்ணி மாலை மரியாதை கொடுத்து இங்க நின்றுட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு எம்டி கிடைச்சது நமக்கு. கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ல வந்து ஏதோ ஸ்டார்ட் பண்ணணும், பிசினஸ் பண்ணணும் மட்டும் இல்லாம இங்க மிகப்பெரிய ட்ரைனிங் கொடுக்கறது மட்டும் இல்லாம லீடர்ஷிப்பை செலக்ட் பண்ணி அவங்களுக்கான அவார்ட்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாம சர்டிபிகேட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது நீங்க வந்து இங்க ட்ரைனிங்ல கத்துக்கிட்டு என்னெல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கான சர்டிபிகேட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட்ஸ் கொடுத்தது இந்த ப்ரோக்ராம்ல நாங்க எல்லாமே கலந்துக்கிட்டோம். ஏற்காடுல நடந்த ஒரு அற்புதமான ப்ரோக்ராம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த கீ சிஸ்டம் அப்படின்றது இந்த இந்தியாவில் ஆரம்பிச்சு சென்னையில் ஒரு 9 ஃபவுண்டர்ஸ், 40 சீனியர் கீ டைரக்டர் மூலியமா ஆரம்பிச்சு இன்னைக்கு வேர்ல்டு வைடா நம்ம எடுத்துட்டு போக போறோம். உலக நாடு முழுக்க இன்னைக்கு இந்த சிஸ்டத்தை கொண்டு போயிட்டு நிறைய சக்சஸ் பண்ண போறோம், வைக்க போறோம் அப்படின்றத நம்ம இங்க காட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. உங்களுடைய இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா குளோபல்ல வெறும் ஆன்லைன்ல, போன்ல, லேப்டாப்ல ஸ்டார்ட் அப் பண்ணலாம். இந்த என்ட்ரி ஃபீஸ் பண்றது பாத்தீங்கன்னா வெரி சிம்பிளுங்க. வெறும் $100 நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். $100 வெறும் 10,500 ரூபாய் நீங்க இருந்தாலே போதும் இந்த பிசினஸ்ல வந்து மிகப்பெரிய சக்சஸ் பண்ண முடியும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் சிஸ்டம் நீங்க என்ன சொல்லி தராங்களோ அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணாலே போதும்.
கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஃபார்முலா வச்சிருக்காங்களோ அந்த ஃபார்முலா சரியாக ஃபாலோ பண்ணாலே இங்கே மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ண முடியுன்றதை காட்டியிருக்காங்க. இவ்வளோ நேரம் அற்புதமான இந்த ப்ரோக்ராம் நான் சொல்லியிருக்கேன். உண்மையிலே இந்த ப்ரோக்ராம் எனக்கும் ஒரு 18 மாதத்துக்கு முன்னாடி கிடச்சி இந்த ப்ரோக்ராம் மூலியமா இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வெறித்தனமாக பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் மட்டும் இல்லை, என்னுடைய நண்பர் உறவினர்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து எல்லாருமே சக்ஸஸ் பண்ண வச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இங்கே உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாய்ப்பை நான் பார்க்கறதுங்க வாழ்க்கையை பார்த்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய சக்ஸஸ் மட்டும் இல்லை, என்னுடைய டீமை சார்ந்த எல்லோருமே சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் என்னுடைய ப்ரோக்ராம் பொறுமையை பார்த்தவங்க அனைவர்களுக்கும் நன்றி. இந்த மாதிரி என்னை மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஃபவுண்டர்ஸ், டீம் ஃபவுண்டர்ஸ், டைரக்டர்ஸ் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெற எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.